டெண்டர் முறைகேடு 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ஆனந்த் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு அருகில் அல்லது கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி அமைத்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அரசு நிர்வாகத்தில் நேர்மை மற்றும் ஊழல் ஒழிப்பு என்ற வலியுறுத்தி கொள்கைகளுக்கு மாறாக தற்போது சில டெண்டர் முறைகேடு புகார்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. இந்த புகார்கள் முக்கியமாக அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை மையப்படுத்தியவையாக உள்ளன. இவை இன்னும் முழுமையாக விசாரணைக்கு உள்ளாகவில்லை என்றாலும் அரசியல் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய புகார்களில் ஒன்று தாவேகா அமைச்சர் புசி ஆனந்த் தொடர்பானதாகும். அவர் பதவியேற்ற சில மணி நேரங்களுக்குள் ஒரு டெண்டர் வெளியிடப்பட்டு வெகு குறுகிய காலங்களிலே அது முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது முன்கூட்டியே யாருக்கோ செட்டிங் செய்யப்பட்ட டெண்டர் என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. மாற்றம், நேர்மை என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வலியுறுத்திய தாவேகா ஆட்சியின் ஆரம்பமே இப்படி இருப்பது ஏமாற்றம் என எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். டெண்டர் தொடங்கி 24 மணி நேரத்திற்குள் முடிவற்றதை தொடர்ந்து முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தது. டெண்டரை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாக அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக அமைச்சர் ஆனந்த் அதிகாரிகளுடன் விசாரணை நடத்தினார். விசாரணை முடிவில் அதிகாரிகள் சாந்தி மற்றும் கயல்வெளி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக வெளியாகியுள்ள கூடுதல் தகவலின்படி காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் 2 பேரை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் டெண்டர் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்ட சர்ச்சையே இதற்கு காரணமாகும்.